அந்த கடிதம். ராமராஜன் தன் சகாக்களுடன் அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு வந்து நின்று கொண்ட போது வழக்கம்போல் சரியாக மணி 5:10. இன்னும் 5 நிமிடங்களில் அந்த 2 பெண்களும் வந்து விடுவார்கள். அவர்கள் வந்ததும் வழக்கமான வம்புகளை ஆரம்பிக்க வேண்டியதுதான். அந்த பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பெஞ்சு போடப்பட்டிருந்தது. அதன் பக்கவாட்டில் உபயம் நாதமுனி மளிகை கடை என்னும் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அதில் ராமராஜன் வகையராதான் அமர்வார்கள். அதில் உட்கார்ந்திருப்பவர்கள் கூட இந்த பசங்களோடு நமக்கேன் வம்பு என்பது போல் அவர்கள் தலைகள் தெரிந்ததுமே எழுந்து அப்பால் போய் நின்று கொள்வார்கள். 5:15 அங்கு வந்து பேருந்துக்கு காத்து நிற்கும் பெண்களை ஏடாகுடமாக விமர்சிப்பதும் ஏதேனும் சினிமா பாடலை குறும்பாக பாடுவதும் அவர்களது வழக்கம். அந்த பெண்கள் நாகரிகமாக உடுக்கும் அடக்கமான பெண்கள்தான். கல்லூரி மாணவிகள் இல்லை. ஆனாலும் 20க்குள் இருப்பவர்கள். நண்பர்களே, இது நான் உங்கள் விஜே. நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரி சேனல். நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாங்க தொடர்ந்து கதைக்குள் போகலாம். ஒருவேளை ஏதேனும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களாய் இருக்கக்கூடும் என்றுதான் அருகில் இருந்தவர்கள் நினைத்தார்கள். அந்த பெண்களும் அவர்களின் வம்புகளையும் சேட்டைகளையும் கவனிக்கவே செய்தார்கள் என்பது அவர்களின் முக கடுப்பில் இருந்தும் தங்களுக்குள் அவர்கள் மெல்லிய குரலில் சொற்களை பரிமாறிக்கொண்டதிலிருந்தும் தெரிந்தது. ஆனால் அவர்களில் யாருமே இந்த இளவட்டங்களை தட்டி கேட்கவில்லை. எதற்கு வம்பு எனும் மனநிலையே அவர்களிடம் நிலவியது. அன்றைக்கு அந்த 2 பெண்களில் ஒருத்தி மட்டுமே பேருந்து நிறுத்தத்துக்கு வந்தாள். என்னடா சித்ரா ஏன் வரல, நீலா மட்டும் வந்திருக்குது என்றான் ஒருவன். திரும்பி பார்த்த நீலா, சித்ரா ஒரு அசைன்மெண்ட் விஷயமா வெளியூர் போயிருக்கா, அதான் வரல, இன்னும் 2 நாள்ல வந்துருவா என்றாள். நீலாவிடமிருந்து நேரடியான பதிலை எதிர்பார்க்காத அந்த 4வரும் சைலண்ட் ஆகிவிட்டார்கள். நீலா அத்துடன் விஷயத்தை விட்டுவிடாமல் அந்த 4வருக்கும் எதிரே வந்து நின்று அவர்களை பார்த்து புன்னகையும் செய்தாள். ரொம்ப நாளாகவே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். சித்ரா தான் என்னை தடுத்துக்கிட்டே இருந்தா. இன்னைக்கு அவ வராததால நான் ஏற்கனவே எழுதி வச்சிருந்த லெட்டரை உங்ககிட்ட இப்ப கொடுக்கிறேன், படிச்சு பாருங்க ப்ளீஸ் என்று நீலா தன் கைப்பையிலிருந்து 4ஆக மடிக்கப்பட்டிருந்த ஒரு தாளை எடுத்து நீட்டினாள். அந்த 4வரும் திரு திருவென்று விழித்தார்கள். பிடிங்க, இதை வாங்கி படிச்சு பார்க்கறதுக்கு மீசை முளைச்சவங்க 4 பேர்ல ஒருத்தர் கூடவா தைரியம் இல்லை? நக்கலாக சிரித்ததும், டேய் வாங்கடா, என்னதான் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம் என்று முரளி என்பவன் சொல்ல அவன் பெயரை அவர்கள் பேச்சிலிருந்து தெரிந்து கொண்டிருந்த நீலா, மிஸ்டர் முரளி, நீங்க தான் தைரியமா வாங்கிக்கிறது என்றாள். அவன் எழுந்து அதை பெற்றுக்கொண்டு பிரித்த நேரத்தில் ஒரு பேருந்து வந்து நிற்க அங்கே காத்திருந்தவர்கள் அதில் ஏறிவிட்டார்கள். நீலா மாத்திரம் நின்று கொண்டிருந்தாள். அதில் அந்த பெண் என்னதான் எழுதியிருப்பாள் என்ற அவள் அவர்களுக்கு எழுந்தது. முரளி பிரித்த அந்த கடிதத்தை படிக்க அவனுக்கு பின்னால் அவனின் நண்பர்கள் 3வரும் அவனை உரசி கொண்டு நின்றார்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்னும் தொடக்கத்தை படித்ததுமே, பொத்தாம் பொதுவா எழுதியிருக்காடா என்று முரளி முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு ஆர்வம் இல்லாமலே சூழ் கொட்டினான். சரிடா படிக்கலாம், என்னதான் எழுதியிருக்கா அந்த ப்ளூ பேர்டுன்னு சொல்ல முரளி சற்றே ஒதுங்கி செல்ல அவன் நண்பர்களும் அவனுக்கு பின்னால் போனார்கள். முரளி கடிதத்தை முணுமுணுப்பாக படித்தான். வணக்கம், எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அவனும் இப்படித்தான். பேருந்து நிறுத்தத்தில் தன் நண்பன் ஒருவனுடன் நின்று கொண்டு பெண்களை சீண்டிக் கொண்டிருந்தான். அந்த பெண்களில் துணிச்சலான ஒரு பெண் பொறுமை இழந்து ஒரு நாள் காவல்துறைக்கு புகார் செய்ய என் அண்ணன் கைது செய்யப்பட்டான். அந்த நண்பன் ஓடிவிட இவன் மட்டுமே அகப்பட்டான். பின்னர் அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டான். அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதாலேயே இதை எழுதுகிறேன். உங்களை சொல்லி குற்றம் இல்லை. இளைஞர்களை கெடுத்து குட்டிச்சோறாக்கி வரும் பல்வேறு ஊடகத்தையும் சூழலையும் கடந்து நீங்கள் இந்த அளவுக்கு இருப்பதே பெரிய விஷயம். இருப்பினும் எதனாலும் எங்களை கெடுக்க முடியாது எனும் உறுதியுடன் நல்ல வழியில் செல்லுங்கள் நண்பர்களே. கடவுள் உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுப்பாராக. வாழ்த்துக்கள்
நால்வரும் சொல்லி வைத்தாற்போல் தலை குனிந்து எச்சில் விழுங்கினார்கள். சாரிங்க, மன்னிச்சிடுங்க, இனிமே இது மாதிரி நடந்துக்க மாட்டோம் என்றார்கள் தாழ்ந்த குரலில் நீலாவை பார்த்து. தனக்கு இல்லாத ஒரு அண்ணனை படைத்து அவன் தற்கொலை செய்து கொண்டதாக கதை கட்டியதற்காக கடவுளிடம் மானசீகமாய் அவள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.